சாதாரண ஒரு கல் அதை தூக்கி கீழே வைக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம் தான். ஆனால் அதே மாதிரி ஒரு ஏர்போர்ட்டை பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜப்பானில் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது பொதுவாக ஒரு விமான நிலையத்தை எங்கே கட்டுவாங்க? தரையில் தானே. ஆனால் அவங்க கடலுக்குள்ளே ஒரு விமான நிலையத்தை கட்டியிருக்காங்க. அதாவது கடலில் 18 மீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு செயற்கையான தீவையை உருவாக்கி அதுக்கு மேலே விமான நிலையத்தை கட்டியிருக்காங்க. அதுவும் இப்போ இல்லை, 31 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1994 அதை கட்டிட்டாங்க. உலகத்துடைய முதல் கடலில் கட்டப்பட்ட விமான நிலையமாக அந்த கான்சாய் விமான நிலையம் தான் இருக்குது. ஆனால் அந்த விமான நிலையத்தை கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே 2 முக்கியமான சிக்கலை அதை சந்திச்சுட்டு இருக்கு. என்னன்னா, முதல்ல அந்த கட்டினாங்க இல்லையா அந்த தரைக்கு கீழே ஹாலோசின் கிளே அப்படிங்கிற நல்ல களிமண் தான் அங்கே இருக்கு. இப்போ சாதாரணமாக ஒரு களிமண்ணில் நம்ம காலை வச்சானே பல்க் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடும். இங்கே இவ்வளோ பெரிய ஏர்போர்ட், அதாவது 4 கிலோமீட்டர் நீளத்துக்கு அதுக்கு மேலே ஒரு ஏர்போர்ட்டை கட்ட போகிறாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிருந்தானே. அங்கே எப்படி ஒரு ஏர்போர்ட்டை கட்டினாங்க? இப்போ அதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி தான் அதை கட்டினாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்னொரு முக்கியமான சிக்கல் என்னன்னா, கட்ட ஆரம்பித்த காலத்திலிருந்தே, அதாவது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி தான் அதை கட்டியிருக்காங்க. இருந்தாலுமே கட்ட ஆரம்பித்த காலத்திலிருந்தே அந்த ஏர்போர்ட் தொடர்ந்து கடலுக்குள்ளே மூழ்கிட்டே தான் இருக்கு. இப்போ வரைக்குமே மொத்தம் 12 மீட்டர் ஆழத்துக்கு அது கடலுக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அது நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இதுக்கு மேலே அதை மூழ்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அந்த ஏர்போர்ட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான், நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஏர்போர்ட்டை தூக்கி வைக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி அந்த கான்சாய் ஏர்போர்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி லிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை லிஃப்ட் பண்ண முடியும்? கடலுக்குள்ளே கட்டப்பட்ட முதல் ஏர்போர்ட்டான இந்த கான்சாய் ஏர்போர்ட்டை எப்படி கட்டினாங்க, இப்போ வரைக்கும் அதை எப்படி பாதுகாத்துட்டு இருக்காங்க, இந்த விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜப்பானில் இருக்கிற ஒசாகா பே அந்த பகுதியில் தான் இந்த கான்சாய் விமான நிலையம் இருக்குது. இப்போது ஜப்பானுடைய ஒசாகா நகரத்தில் ஏற்கனவே அதோடைய மையத்திலே ஒரு விமான நிலையம் இருக்குதான். ஆனால் அது சைஸில் ரொம்ப சின்னதாக இருந்ததுனாலையும், இன்னொரு பக்கத்தில் அந்த நகரத்தோடைய மக்கள் தொகை தொடர்ந்து கூறிக்கிட்டே வந்ததுனால அந்த விமான நிலையம் இந்த மக்களுக்கு போதலை. அப்போ இந்த விமான நிலையத்தை பெருசு பண்ணணும், இல்லைனா புதுசாக ஒன்று கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அந்த பகுதியில் இடம் சரியாக இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? ஆனால் கண்டிப்பாக ஒரு விமான நிலையம் கட்டியே ஆகணுமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் கடலுக்குள்ளே ஒரு விமான நிலையத்தை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒசாகா பேவை தேர்ந்தெடுத்து கரையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுவாக கடலில் ஒரு செயற்கையான இடத்தை உருவாக்குறதுக்கு கல்லையும் மண்ணையும் மேலே கொட்டி தான் அந்த தீவை உருவாக்குவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா, கீழே இருக்கக்கூடிய தரை ரொம்பவே களிமண்ணாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோதான் கல்லையும் மண்ணையும் கொட்டினாலும் அது தொடர்ந்து அமுங்கிக்கிட்டே தானே இருக்கும். அப்போ அதனால் முதல்ல அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட் ட்ரெயின்ஸை இங்கே போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சாண்ட் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, 20 மீட்டர் ஆழமும் 16 இன்ச் விட்டமும் இருக்கக்கூடிய பைப்ஸை முதல்ல அந்த களிமண் தரையில் அப்படியே இறக்குறாங்க. எவ்வளோ பைப்ஸ்னா 10 லட்சம் பைப்ஸ் அந்த மாதிரி இறக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பைப்ஸுக்குள்ள மண் இருக்கு இல்லையா, அதை நல்லா காம்பேக்டாக கொட்டிக்கிட்டே இருக்காங்க. கொட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பைப் எல்லாம் வெளியே எடுத்துடுறாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு களிமண்ணுக்கும் சாதா மண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? களிமண்ணில் நீங்கள் ஒரு வெயிட்டை வைக்கும் போது அது பொழுக்குன்னு உடனே உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அதுவே சாதா மண்ணில் அது எவ்வளோதான் தண்ணியாகவே இருந்தாலும் இதில் அந்த வெயிட் உள்ளே போனால் அதே வேகத்தில் இது போகாது, கொஞ்சம் மெதுவாக தான் போகும். கரெக்டாக? இதனால தான் அந்த களிமண்ணில் 10 லட்சம் சாண்ட் ட்ரெயின்ஸை லே பண்ணுறாங்க. இப்படி லே பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த களிமண் தரைங்கிறது முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது. அது போக நம்ம விமான நிலையத்தை மேலே கட்டும் போது அதோட வெயிட் ஏறி 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 இந்த களிமண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிக்கும். இப்போ அப்படி போகும்போது அந்த விமான நிலையம் மூழ்காமல் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, அது மூழ்கும் தான். ஆனால் அது மூழ்கிற வேகம் நார்மலாக களிமண்ணில் கட்டியிருக்கும் போது எவ்வளோ மூழ்கி இருக்குமோ அதை விட இங்கே ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். இது போக சுற்றி கடல் தண்ணி தான் இருக்கிறதுனால அந்த தண்ணியும் இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்து அந்த மண்ணை ரொம்பவே திக்காக்க விடாமல் கொஞ்சம் லூஸாக தான் வச்சுக்கும். அப்போ விமான நிலையம் கண்டிப்பாக உள்ள மூழ்க தான் செய்யும். ஆனால் மூழ்கிறது எந்த அளவுக்கு மூழ்கும்? ஏன்னா நம்ம சாண்ட்ரைன் பைப்ஸ் போட்டுட்டோங்கிறதுனால ஓரளவுக்கு தான் மூழ்கும். அந்த ஓரளவுக்குமே எந்த அளவுக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த விமான நிலையத்தை டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் சோகம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டிசைன் தான் இங்கே எல்லா சிக்கலையுமே உருவாக்கியிருக்கு. அப்படி என்ன சிக்கல் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விமான நிலையத்தை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற மீதி விஷயத்தையும் பார்த்துடலாம். சாண்ட் ட்ரெயின்ஸை லே பண்ணதுக்கு அப்புறமா இந்த செயற்கை தீவை உருவாக்குறதுக்கு தேவையான கற்களையும் மண்ணையும் கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மண்ணையும் கல்லையும் கொட்டணும். ஏன்னா 510 ஹெக்டேர் அளவுக்கான ஒரு ஏரியா, அது போக 18 மீட்டர் ஆழத்தில் கீழே தரை இருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரு செயற்கை தீவை உருவாக்கணும்னா எவ்வளோ கல்லையும் மண்ணையும் கொட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மொத்தம் 180 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ், அதாவது 18 கோடி கியூபிக் மீட்டர்ஸ்க்கான மண்ணையும் கல்லையும் அந்த இடத்துல கொட்டி நிரப்பி அந்த செயற்கை தீவை உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கும் போதே அதை நல்லா உயரமாக உருவாக்கிட்டாங்க. ஏன்னா கடலுக்குள்ளே இருக்கு, கடல் சீற்றத்தால் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா விமான நிலையத்துக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால நல்ல எலிவேஷனில் அதை உருவாக்கிட்டாங்க. இது போக அதை சுற்றி ஒரு தடுப்பு சூறையும் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா டெர்மினல் மற்ற விஷயங்கள்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. இப்படி தான் உலகத்துடைய முதல் கடலில் இருக்கக்கூடிய விமான நிலையமான கான்சாய் விமான நிலையம் உருவாகுது. எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சோன்னா, அதை கட்ட ஆரம்பிச்சதுலேருந்தே அதில்
அதில் ஒரு பிரச்சனை உருவாகிட்டே இருந்திருக்கு. அதுதான் அந்த விமான நிலையம் கட்ட ஆரம்பித்த காலத்துலேருந்தே தொடர்ந்து மூழ்கிட்டே இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவுக்கு மூழ்கி இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கட்டும்போது சொல்லப்போனால் பெரிய ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, சின்னதாக எந்த ஸ்ட்ரக்சர் கட்டினாலுமே குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு ஆபத்து வரும், அதிகபட்சம் எந்த அளவுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே அசஸ் பண்ணி இந்த அதிகபட்ச ஆபத்துலேருந்து கூட தப்பிக்கிற அளவுக்கு தான் அதை டிசைன் பண்ணி கட்டுவாங்க. அந்தபடி பார்த்தோம்னா இவங்க கணக்குப்படி அதை கட்டி முதல் 50 வருஷத்தில் அது வெறும் 5.7 மீட்டர் தான் கடலுக்குள்ளே மூழ்கும் அப்படிங்கிறது தான் குறைஞ்சபட்ச கணக்காக இருந்திருக்கு. அந்த குறைஞ்சபட்ச கணக்கை வச்சே அவங்க டிசைன் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கட்ட ஆரம்பிச்சதுனால அதை கட்டி முதல் 5 வருஷத்துலேயே 8 மீட்டர் அளவுக்கு அது கடலுக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி மூழ்கிறதுமே மொத்த தரையும் ஒட்டுமொத்தமாக கீழே போகாமல் ஒரு பக்கம் அதிகமாக மூழ்கிறது ஒரு பக்கம் கம்மியாக மூழ்கிறது இப்படின்னு சொல்லிட்டு அன்னிவனா அங்கங்கன்னு மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே விட்டோம்னா பயணிகளுக்கு கண்டிப்பாக ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். அதுக்காக அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு போக முடியுமானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1994 140 கோடி அமெரிக்க டாலர் செலவு பண்ணி அதை கட்டியிருக்காங்க. அப்போ இதை கண்டிப்பாக சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு கிடைச்ச டெக்னிக் தான் எங்கெல்லாம் மூழ்குதோ அந்த இடத்தெல்லாம் தூக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறது தான். அதாவது அந்த ஏர்போர்ட்டோட டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த டெர்மினல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக 900 காலம்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது போக அந்த மொத்த அந்த டெர்மினலையுமே எந்த இடத்துல மூழ்குது அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கிற மாதிரியான கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ எங்கெல்லாம் மூழ்கி இருக்கு அப்படிங்கிறது தெரியுதோ அந்த இடத்துக்குலாம் போய் அந்த காலம்ஸ் கீழே ஹைட்ராலிக் ஜாக்ஸ் போட்டு அதை தூக்கி நிறுத்துறது, அது கீழே தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ந்து இவங்க 30 வருஷமா பண்ணி எந்த இடத்துலலாம் அது மூழ்கி இருக்கோ அந்த இடத்துலாம் சரிசமமாக வச்சுக்கிற மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிறாங்க. ஒருவேளை அங்கே காலம்ஸ் இல்லை ஆனால் அந்த இடத்துல மூழ்கி போகுது, மேலே தரைக்கும் அந்த இடத்துக்குமான சப்போர்ட் இல்லாமல் போகுது, இதை விட்டா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அங்கே எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, படிக்கட்டுகள் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி தான் தொடர்ந்து இந்த விமான நிலையத்துக்கு எதுவும் ஆகாமல், அதாவது அதை மூழ்கிறத தொடர்ந்து கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது போக சுற்றி இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரோட உயரத்தையுமே அப்பப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது மூழ்க நம்ம என்னதான் இதை சரி பண்ணாலுமே மொத்தமாக அது மூழ்கும் போது தண்ணி உள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. கடல் சீற்றம் வரும்போதுமே ரொம்ப சீக்கிரமா உள்ள வந்துடும். அப்படிங்கிறதுனால தடுப்பு சுவரோட உயரத்தை தொடர்ந்து அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் இயற்கையாகவே கீழே இருக்கக்கூடிய மண் எல்லாமே கொஞ்சம் காம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால முன்ன இருந்ததை விட அந்த ஏர்போர்ட் அந்த மூழ்கிற வேகங்கிறது இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்கு. 1994 அதை கட்டி முடிக்கும் போது வருஷத்துக்கு 50 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு மூழ்கிட்டு இருந்த அந்த கான்சாய் விமான நிலையம் இப்போ வெறும் 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு தான் மூழ்கிட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்கன்னா இந்த 30 வருஷத்துல நிறைய 100 கோடிகளுக்கு மேலே செலவாயிருக்கும்ல. அப்போ அதுக்கு பதில் அதை கைவிட்டுட்டு வேற ஒன்று கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம்ல இந்நேரம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவங்க அதை கைவிடுற மாதிரி தெரியல. ஒருவேளை அவங்க கைவிடுறதா இருந்தாலும் ஆரம்பத்திலே அதை கைவிட்டுருப்பாங்க இல்லையா. அதுக்கு பதிலாக 2007 ஏற்கனவே இருக்கிற ரன்வே மட்டுமே எங்களுக்கு பத்தலை, இது போக இன்னொரு ரன்வே தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சாண்ட்ரைன் பைப்ஸை போட்டு அதுக்கு மேலே ஒரு செயற்கை தீவை உருவாக்கி அதுக்கு பக்கத்தில் 2வது ரன்வேயும் கட்டிட்டாங்க. ஏன்னா இந்த கான்சாய் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஜப்பானுடைய பிஸியான ஏர்போர்ட்டில் ரொம்ப முக்கியமான ஏர்போர்ட்டாக இருக்குது. 2024 மட்டுமே 3 கோடி பயணிகள் அந்த கான்சாய் விமான நிலையத்தை பயன்படுத்திருக்காங்க. அதனால தான் அப்பப்போ கோடி கணக்கில் செலவு பண்ணி அந்த விமான நிலையத்தை தொடர்ந்து காப்பாற்றிட்டே இருக்காங்க. ஆனால் என்னதான் இவ்வளோ கோடி செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே அது இப்போ மூழ்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேகத்தை வச்சு பார்த்தாலே அடுத்த 20-30 வருடங்களில் பயன்படுத்தவே முடியாத மாதிரியான ஒரு விமான நிலையமாக அது மாறிடும் அப்படின்னு சில நிபுணர்கள் சொல்கிறாங்க. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கடைசியாக ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். என்னன்னா டாவின்சி, லியோனார்டோ டாவின்சி இருக்கார் இல்லையா, அவருடைய டிசைனில் ஒரு பாலத்தோட டிசைன் இருக்குது. அதோடைய ஸ்பெஷலே என்னன்னா அந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 30லேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள எந்த விதமான நட்டு போல்ட்டு கயிறுகள் எதுவுமே இல்லாமல் வெறும் கட்டைகளை மட்டுமே எச்சு இன்டர்லாக் பண்ணி ஒரு பாலத்தை உருவாக்கிட முடியும். அது மூலமாக ஒரு போர்படை போகும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடுவில் தண்ணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கிராஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது அந்த டிசைன். இது நல்லா இருக்கே, நிஜமாலே இந்த டிசைனில் ஒன்று உருவாக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு டவுட் வந்துச்சு. அதனால நிஜமாலே ட்ரை பண்ணி பார்த்தோம். அதாவது கட்டைகள் நிஜமாலே வாங்கி ஒரு இடத்துக்கு போய் அந்த கட்டைகள்லாம் அவர் சொன்ன மாதிரியே இன்டர்லாக் பண்ணி அது பாலமாக மாறுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம். அதோட முடிவு என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி நாங்கள் கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் சைடில் தரேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.